ராஜராஜ சோழனுடைய மகனான ராஜேந்திர சோழன் அவர்கள் பல்வேறு நாடுகளிலே படையெடுத்து வெற்றி கண்டிருக்கின்றார். அவருடைய ஆட்சியானது மிக சிறப்பாக இருந்தது. ஆன்மீகமான ஆட்சி இருந்தது. மக்கள் மத்தியிலே மக்கள் தொண்டனாக அவர் தொடர்ந்து அவருடைய ஆட்சி காலத்திலே மக்கள் பல்வேறு காரியங்கள் செய்திருந்தார்கள். அவருக்கு இந்த அரசாங்கமானது அவருக்கு ஒரு சிலை வைக்கலாம், யாராருக்கோ சிலை வைக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய அரசாண்ட ராஜேந்திரன் சோழன் அவர்களுக்கு ஒரு சிலை வைக்க வேண்டும், அவருக்கு ஒரு மணிமண்டபம் எழுப்ப வேண்டும் என்று இந்து முன்னணி நீண்ட காலமான ஒரு கோரிக்கை வைத்திருக்கின்றது. இந்த அரசாங்கம் அதை செய்ய வேண்டும். இந்த கோயிலை எப்படி இன்னும் விரிவுபடுத்த வேண்டும், சுத்தப்படுத்த வேண்டும், இன்னும் மக்கள் எப்படி இங்கே வர வேண்டும் என்று இந்த அரசாங்கம் தலையிட்டு இதை பண்ண வேண்டும். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு ஆஸ்பத்திரிக்கு கூட அவருடைய பெயர் வைக்கலாம் என்று இந்து முன்னணி இங்கே தீர்மானம் போட்டிருக்கின்றார்கள். அப்படி பல்வேறு இடங்களில் அவருடைய பெயரை ஞாபகப்படுத்தி கொண்டு வரும் என்பது இந்து முன்னணியுடைய கோரிக்கை. அதை இந்த அரசாங்கம் செவிசாய்க்கும் என்று நினைக்கின்றோம். இல்லைன்னா இந்த அரசாங்கத்தை எப்படி கொண்டு வர வேண்டும் என்று இந்து முன்னணி முடிவு செய்யும். இல்லை, அதாவது சிலது நம்ம சரித்திரத்திலேயே வரலாறையும் மூடி மறைச்சிருக்காங்க. யாரெல்லாம் இந்த நாட்டுக்கு துரோகம் செய்தார்களோ 17 முறை படையெடுத்தவங்களுடைய இதெல்லாம் வந்திருக்குது. இது மாதிரியான விஷயங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு இந்த அரசாங்கம் எந்த அரசாங்கமும் சரியில்லை. வர காலத்தில் இந்து முன்னணி இதை எப்படி வெளியே கொண்டு வரும் என்பதற்காக அதுக்கு ஒரு கடுமையான முயற்சி செய்திருக்கின்றோம். மத்திய அரசையும் கூட இதுக்காக சந்தித்து பேச இருக்கின்றோம். கண்டிப்பாக இது வருகின்ற காலங்களிலே ஒரு வரலாறை எல்லோரும் சொல்லக்கூடிய அளவில் இருக்கும். இந்து சமய அறநிலையத்தினுடைய செயல்பாடு கோயிலெல்லாம் இடிக்கணும் அப்படின்னு ரொம்ப வேகமாக இருக்கிறாங்க. அங்கங்கே சில இடங்களில் மக்கள் சக்தி தடுத்து நிறுத்துது. எங்கெல்லாம் மக்கள் தூங்கிட்டு இருக்காங்களோ அங்கெல்லாம் இடிச்சிட்ருக்காங்க. நாங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கோம், இந்த அரசாங்கத்துக்கு சீக்கிரம் விடிகாலம் வந்துடும், வீட்டுக்கு போக வேண்டிய காலம் வந்துடும் சொல்லிகிட்ருக்கோம். இப்போ இது நடைமுறையில் இருக்குது. கடவுளாக இந்த அரசாங்கத்துக்கு தண்டனை கொடுப்பாங்க தான் நினைக்கிறோம். இல்லை, அவங்க கொள்கை அதுதானே, கடவுள் இல்லை அப்படிங்கிறது அவங்களுடைய கொள்கை. நிறைய கோயிலினுடைய ஈயோவாக இருக்கிறவங்க எல்லாமே சில இடங்களில் கிறிஸ்தவர் இருக்காங்க, சில இடங்களில் கடவுள் நம்பிக்கை இல்லாத இருக்காங்க. அவங்கெல்லாம் எப்படி சரியாக செய்ய முடியும்? பழனியிலையும் கூட கும்பாபிஷேகம் போது ஆன்மீக